கிறிஸ்துவில் பிரியமான அருட்தந்தை டஃபியின் இறைப்பற்றாளர்களே, உங்களை இந்த ஜெபமாலை ஜெபத்தின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா புத்தகம் 1:5 குறிப்பிடப்படுவதைப் போல, தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று யாவே இறைவன் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகிலே பிறப்பதற்கு முன்பாகவே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அறிந்து தெரிந்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையையும் இந்த உலகிலே அவர் அனுப்புகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கென்று தமது எண்ணங்களை, திட்டத்தை, எதிர்பார்ப்போடு அவர்களை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். ஆனால் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. நாமாக இறை திட்டத்தை உணர்ந்து அதை செயல்படுத்துகின்ற பொழுது இறைவன் பேருவகை கொள்கிறார். இந்த உலகத்திலே நாம் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற, அவருடைய விருப்பப்படி நடக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதுதான் நமது வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். அதன்படியே இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றி அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழுகின்ற பொழுது நாம் இந்த மண்ணுலக வாழ்வை முடித்து செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய பேரின்ப வீட்டிலே அவரை முகமுகமாக தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுகின்றவர்களாக மாறுகிறோம். அருட்தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்கள் இந்த உலகிலே இறைவன் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அனுப்பினார். தந்தை அவர்கள் அதை முற்றிலும் உணர்ந்தவராய் இறை விருப்பத்தை தனது வாழ்விலே சிறப்பான விதத்திலே நிறைவாக நிறைவேற்றி இறைவனுக்கும் இந்த உலகிற்கும் பெருமையை சேர்த்தார். அவரது வாழ்வு ஒரு புனித வாழ்வு என்பது நாம் அறிந்தது. கடவுள் மீது அவர் வைத்திருந்த இறை நம்பிக்கை, அவரது மேலான பராமரிப்பிலே நடந்த பல்வேறு பணிகள், மாதாவின் மீது அவர் கொண்டிருந்த பற்று, அவரது எடுத்துக்காட்டான புனித வாழ்வு, இவை நிச்சயமாக அவர் தற்பொழுது இறைவனோடு வான் வீட்டிலே முகமுகமாக தரிசித்து கொண்டிருப்பார் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இத்தகைய ஒரு புனிதரை திருச்சபை அவரது வாழ்வை உற்று நோக்கி அவரால் பயன்பெற்றுள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களை எண்ணத்திலே கொண்டு நாளும் அவர் வழியாக நாம் பெறுகின்ற பல்வேறு நலன்களை, புதுமைகளை உணர்ந்து திருச்சபை அவருக்கு விரைவிலே புனிதர் பட்டம் தர வேண்டும் என்று இந்த ஜெபமாலையிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அவர் புனிதராக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதன் வழியாக பல்வேறு மக்கள் அவரை நோக்கி மன்றாடி அவரது மேலான பரிந்துரையை பெற்று இறைவனுக்கு உகந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் மேலும் தங்களது வாழ்வை மேம்படுத்தி கொள்ள இந்த ஒரு புனிதர் பட்டம் உதவும் என்ற நம்பிக்கையிலே அவருடைய புனிதர் பட்டத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாவற்றையும் முற்றிலும் அறிந்திருக்கின்ற இறைவன் விரைவிலே அவருக்கு நமது திருச்சபையின் வழியாக புனிதர் பட்டத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபமாலை ஜெபத்திலே பங்கெடுப்போம். தொடர்ந்து இந்த முயற்சிக்காக பல்வேறு விதங்களிலே உழைக்கின்ற, ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் அன்போடு தெரிவிக்கிறேன். நன்றி.